அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் ரமேஷ், மருதம் சித்த மருத்துவமனை, கரூர். இன்றைக்கி என்னென்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் பருமன் பற்றி நிறையா இந்த காலத்தில் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இளம் வயசு குழந்தைங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு, பையங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து வெயிட் போட்டுறாங்க. என்ன காரணம்? நார்மலாக பார்த்தோம்னா அவங்களுடைய ஹார்மோன் இன்பேலன்ஸு, சாப்பாடு வந்து டயட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்கு கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த வேலைக்கு போகிறவங்க பெண்கள், ஆண்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக போடுது. என்ன காரணம்னா அவங்களுடைய செய்கிற தொழில் முறைகள், உடற்பயிற்சி இல்லை. மெயினாக என்ன காரணம் பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் வந்து குறைவாக கரெக்டான உணவு எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கு தகுந்த மாதிரியான உழைப்பு இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புக்கான இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், உழைப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைண்டுக்கான வேலை தான் அதிகமாக இருக்கும். உடல் சார்ந்த உழைப்புங்கிறது வந்து இப்போ ரொம்ப வந்து கம்மியான காரணனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒபிசிட்டி ஆகுது. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பல நோய்கள் வந்து பிசிஓடி, அது இல்லாமல் டயபெட்டிக், கார்டியாக் டிசீஸ், அது தொடர்ந்து எல்லாம் ஒரு நோயாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம சாதாரணமாக என்ன நம்ம வந்து வழக்கத்தில் எடுத்துகிட்டா வந்து இந்த டயபெட்டிக், இந்த உடல் பருமன்லாம் குறைக்கலாம். நார்மலாக நம்ம வந்து பிரணயாமம், யோகா நம்ம வந்து ரெகுலராக ஒரு அரை மணி நேரம் நம்ம இதுக்கு நம்ம உடம்புக்காக ஒதுக்கணும்னா அந்த வெயிட் வந்து அதிகம் போடுறதுல தான் குறையும், நார்மலாக இருக்கும். இந்த உடம்பு உயரத்துக்கு தகுந்த வெயிட் வந்து இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இருந்து ஒரு சின்னதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம நீர் பூசணி, அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுரக்காய், இந்த மாதிரி நீர் காய்கள் எடுக்கும்பொழுது உடம்புல வந்து அதிகம் வந்து அந்த ஃபேட்டை பூரா கரைச்சி வெளியேற்றும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு நம்ம ஒரு என்னென்னா இளைத்தவனுக்கு எள்ளு, கொடுத்தவனுக்கு கொள்ளும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சொல்லியிருப்பாங்க. அதில் கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா இந்த காணம்னு சொல்லுவாங்க. அந்த காணத்தை வந்து நம்ம பார்த்திங்கன்னா நார்மலாக கொள்ளு துவையல், கொள்ளு சூப்பு, அந்த கொள்ளு வேக வச்சு சாப்பிடலாம். இது மாதிரி வந்து கொள்ளில் என்னென்ன விதமான நம்ம உணவு முறை நம்ம செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு நம்ம வாரத்துக்கு ஒரு 3 நாளுக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து சாப்பிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த உடம்புல வந்து அந்த ஃபேட் வந்து டெபாசிஷன் ஆகிறது குறைய ஆரம்பிக்கும். மெயினாக நம்ம உடற்பயிற்சி வந்து தேவை. அந்த உடற்பயிற்சியை நம்ம வந்து ரெகுலரைஸ் பண்ணும் பொழுது நம்ம உடம்பு வந்து சரியான அளவில் வந்து அந்த வெயிட் வந்து மெயின்டைன் ஆகுங்கிறது வந்து தெரிவிச்சு.